லாலா குட்டீஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். அம்மா, இன்னைக்கு அந்த கதையை சொல்லுவீங்களாமா? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அந்த மந்திரவாதி சாபம் விட்டானே, எனக்கு முழு கதையை சொல்லுங்கம்மா. சொல்றேன்டா நிலா குட்டி. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? 10 தல ராவணன் மலருக்கு உதவ வந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க கதை பார்க்கலாம். இந்த ஊர் மேல் சாபம் விடுகிறேனா? ஊர் மக்கள் வறண்ட நிலத்தில் தண்ணீர் இழந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மந்திரவாதியின் சாபம். ஊர் முழுவதும் வறண்ட மண்ணின் வாசனை மட்டும். உயிரில்லா நிலம். மலர் நடுவில் நின்றாள். மலர் வாடியது. அது பூ மட்டும் இல்லை. நான் இன்னும் வலிமையானவளாக இருக்கணுமா? அவள் உள்ளம் அமைதியா போராடியது. இது என் மக்களுக்கு வந்த சோதனை என்று மலர் சொன்னாள். இந்த ஊரை காப்பாத்தணும் அவளோட மனம் தீர்மானிச்சது. அவள் அரண்மனைக்கு திரும்பினாள். தாமதிக்க முடியாது. மலர் அரண்மனைக்கு பாய்ந்தாள். அவள் மன்னர் முன் நேராக நின்றாள். கண்களில் எரியும் தீபம் போல கோபம் மின்னியது. மந்திரவாதியின் சாபம் நம்ம மக்களின் சந்தோஷத்தை சிதைக்குது. நம்ம ராஜ்யம் வறட்சியால வாடிக்கிட்டே இருக்கு. இத பார்த்துக்கிட்டே நாம அமைதியா இருக்க முடியுமா அப்படின்னு கோபமா சொன்னாள். ஒருவர் மட்டும் இந்த சாபத்தை உடைக்க முடியும். அவர் யார் அப்பா? நான் அவரை நேர்ல போய் பார்க்கணும். அவர் எப்படி நமக்கு உதவுவார்? யார் அவர்? நான் முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உறுதியா கேட்டாள். மன்னன் மெதுவாக முன்னே வந்தார். அவர் சாதாரண மனிதன் இல்லை, மலரே, இலங்கையின் தனித்த வீரன், 10 தலை கொண்ட ராவணன். அவரின் வீர சாகசம் உலகம் முழுக்க அறியப்பட்ட ஒன்று. அவரிடம் நாம உதவி கேட்டால் அவர் மறுப்பதில்லை அப்படின்னு மன்னன் அமைதியாக சொன்னார். மலரின் கண்களில் பயமில்லை. இந்த சாபத்துக்கு முடிவு தேவை. நான் சென்று உதவி கேட்கிறேன் என்று அவள் உறுதிமொழி எடுத்தாள். இது ஒரு இளவரசியின் முடிவு மட்டும் இல்ல. இது என் மக்களுக்காக போராடும் ஒரு போர் வீரனின் முடிவு. கடலை கடந்து தன் ராஜ்யத்தின் நிம்மதிக்காக மலர் இலங்கையை நோக்கி பயணம் தொடங்கினாள். சூரிய ஒளியில் மின்னிய இலங்கை அது ஒரு சாதாரண நாடல்ல. அது வீரத்தையும் பெருமையையும் தாங்கி நின்ற ஒரு பேரரசு. 10 தலை கொண்ட ராவணன், இலங்கையின் வீர அரசன், ஒரு வார்த்தையும் பேசாமல் மலரை ஆழமாய் நோக்கினான். என் ஊரை காப்பாற்றுங்கள். என் மக்களுக்கு ஒரு பெரிய சோதனை வந்திருக்கிறது. ஒரு மந்திரவாதி நாங்கள் மகிழ்ச்சியா வாழக்கூடாது என்று எங்களை சபித்து விட்டான். அந்த சாபம் என் ஊரின் உயிரையே மெதுவா சுருக்கிக்கிட்டு இருக்கு. அதற்காகத்தான் நான் உங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறேன். உன்னுள் வீர மனசு இருக்கு. பயமில்லாத பார்வை, தளராத நம்பிக்கை. இளவரசியாக மட்டுமில்ல, போர் வீரியாக நிற்கிற தைரியம் உன்னுள் தெரிகிறது. அதுதான் உண்மையான ஆட்சியின் அடையாளம். இது சாதாரண வாளில்லை. இது அநியாயத்தை உடைக்கும். இந்த வாள் என் கையில் ஒரு ஆயுதம் இல்லை. இது என் மக்களின் உயிர். அந்த ஒளியில் முகம் மின்னியபடி மலர் அந்த வாளை மரியாதையுடன் பெற்றாளாம். கடலை வென்று மலர் திரும்பி வந்தாள். அவள் கையில் இருந்த வாள் இனி ஒரு ஆயுதம் மட்டும் இல்லை. அது ஒரு உறுதி, ஒரு ராஜ்யத்தின் நம்பிக்கை. மலரின் பார்வை இன்னும் கூர்மையடைந்தது. அவள் உள்ளத்தில் எரிந்த தீ இப்போது வெளிச்சமாயிற்று. இந்த சாபம் இங்கே நிற்காது. அதை முடிக்க நான் போகிறேன். அவன் செய்த அநியாயத்துக்கு அவனிடமே பதில் கேட்கிறேன் என்று அவள் உறுதியுடன் புறப்பட்டாள். மந்திரவாதியின் குகை இருள் நிறைந்தது. அவள் கண்களில் தீ மின்னியது. பயமில்லை, கோபம் மட்டும் இருந்தது. மந்திரவாதியின் குகைக்குள் மலர் தைரியமாக நுழைந்தாள். மந்திரவாதி ஒரு நொடி அதிர்ந்தான். அவன் குரலில் இருந்த ஆணவம் இப்போது சிறிது தளர்ந்தது. மலர் அஞ்சவில்லை. வாளின் ஒளி அவள் முகத்தில் மின்னியது. நீயா? என் சாபத்தை எதிர்க்க வந்தது நீயா? இந்த சாபம் இப்போ முடியும். சாபத்தின் சின்னங்கள் உடைந்தது. வேண்டாம், வேண்டாம். நான் தோற்றேன்.
வானம் பிளந்தது போல மின்னல் மின்னியது. மந்திரவாதி தளர்ந்து மண்டியிட்டான். தலையை குனிந்து அவன் குரல் பலவீனமாயிற்று. வானம் மெதுவாக தெளிந்தது. கருமேகங்கள் பின்னோக்கி நகர்ந்தன. முதல் ஒளிக்கதிர் நீண்ட நாட்களுக்குப் பிறகு பூமியை மெதுவாகத் தொட்டது. நீண்ட நாட்கள் அமைதியாக இருந்த மண் இப்போது மீண்டும் விழித்தது. பசுமை அதன் மேல் போர்த்தப்பட்டது. குழந்தைகள் கொண்டாடி குதித்தனர். மலரை சுற்றி ஓடி அவளை கட்டியணைத்தனர். அந்த மகிழ்ச்சியை பார்த்தபடி மழை மெதுவாக தூவத் தொடங்கியது. நீரூற்றில் நீர் பளபளவென ஓடியது. பூக்கள் மீண்டும் பூத்து குலுங்கின. மலர் அந்த மாற்றத்தை அமைதியாக ரசித்தாள். ஊர் மக்கள் கோலங்களிட்டு மகிழ்ச்சியை கொண்டாடினர். மலரை வாழ்த்தி புகழ்ந்தனர். அந்த நாளில் ஒரு இளவரசி மட்டுமல்ல, ஒரு நாயகி பிறந்தாள். இதுடன் இந்த கதை நிறைவடைகிறது. மலர் இளவரசி வாழ்க, மலர் இளவரசி வாழ்க, மலர் இளவரசி வாழ்க. குட்டீஸ், லாலா குட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.